வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான நாளில் இருக்கோம். இந்த ஆண்டினுடைய கடைசி நாள் இன்றைக்கி. எல்லோருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு பல்வேறு புதிய ரயில்களுக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 2025ஆம் ஆண்டு கடந்து வந்த பாதை, அந்த 2025ஆம் ஆண்டில் எந்த ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம். அதுவும் நம்முடைய தெற்கு ரயில்வேவுக்கு உட்பட்ட பகுதிகளில் எந்தெந்த ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு நிச்சயமாக தெரியணும். 2025 அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் ரயில் தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இயங்கக்கூடிய, அதுவும் தினசரி இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயிலானது பாம்பன் பாலம் திறப்புக்கு பின்னாடி உடனடியாக அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில். இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி இந்த வருடம் 25வது வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து இரண்டாவது முக்கியமான ரயில் நம்முடைய சென்னை சென்ட்ரலிலிருந்து ராஜஸ்தானை இணைக்கிற வகையில் வாராந்திர ரயிலாக அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில். சென்னை சென்ட்ரலிலிருந்து ராஜஸ்தானின் முக்கியமான நகராக இருக்கக்கூடிய ஜோத்பூருக்கு ரொம்பவும் அருகாமையில் இருக்கக்கூடிய பகத் கி கோட்டி ரயில் நிலையத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆக்சுவலாக பார்த்தா பகத் கி கோட்டியும் ஜோத்பூரும் கிட்டத்தட்ட ஒன்று தான். எப்படி ஹைதராபாத் செகந்திராபாத்தோ அது மாதிரி இரண்டாவது ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அறிமுகப்படுத்தப்பட்ட தேதி மே மாதம் 3ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது 2025ஆம் ஆண்டில். அதே மாதிரி 2025ஆம் ஆண்டில் திருப்பதியிலிருந்து சாம்ராஜ் நகர் வரைக்குமே ஒரு வாராந்திர ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் தேதி 7வது மாதம், அதாவது ஜூலை மாதம் இந்த ரயிலானது அறிமுகப்படுத்தப்பட்டது. நான்காவதாக சொர்ணூர் மற்றும் நிலம்பூர் இடையே டெமு ரயில்களின் சேவை என அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக ரொம்பவும் அழகான ஒரு ரூட்டாக இருந்தது. ஆனால் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டது. முன்னாடி அழகாக இருந்த ரூட்டு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனால் நிலம்பூர் செல்லக்கூடிய மக்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள ரயிலாக இருக்கக்கூடிய இந்த சொர்ணூர் நிலம்பூர் ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டது 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதமும் 25ஆம் தேதி ஆகஸ்ட் மாதமும் என 2 ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டுமே ஒரே ரயில் தான், அந்த வேறு வேறு எண்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் விஜயபுரா அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய பிஜாப்பூரில் இருந்து மங்களூரு சென்ட்ரல் வரைக்குமே ஒரு ரயில் இயக்கப்படுகிறது. ரெண்டுமே வேறு வேறு ஸ்டேட்லாம் கிடையாது, ரெண்டுமே ஒரே ஸ்டேட்டு தான். ஆனால் கடலோர பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட வடக்கு கர்நாடகம் வரைக்கும் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில். இந்த ரயிலானது 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ரயில் மட்டும் இல்லாமல் அடுத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் ரொம்பவும் முக்கியமான ரயிலாக பார்க்கப்படுகிறது. ஏழைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் வந்தே பாரத் ரயில் அப்படிங்கிறதுக்காக சாதாரண வந்தே பாரத் ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்படி ஒரு ரயில் ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கு, பெங்களூரில் இருந்து மால்டா டவுன் வரைக்கும். இரண்டாவதாக தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில். இந்த ரயில் ஈரோட்டில் இருந்து நேபாளத்தை இணைக்கும் வகையில் ஜோக்பானி வரைக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ரயில். இந்த ரயிலானது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தன்னுடைய சேவையை தொடங்கியது. 7ஆவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ரொம்பவும் முக்கியமான ரயில். கூடுதலாக ஒரு வந்தே பாரத் ரயில் தமிழகத்தின் வழியாக இயக்கப்பட்டது இந்த நாளில் தான். கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து எர்ணாகுளம் வரைக்கும் செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டது நவம்பர் மாதம் 8ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. அறிமுகப்படுத்தப்பட்ட நாளிலிருந்து இந்த ரயில் இப்போ வரைக்கும் ஃபுல்லாக தான் போய்கிட்டு இருக்கு. நல்ல வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கிறது. கோயம்புத்தூர் பெங்களூரு இடையே 2வது வந்தே பாரத் ரயிலாக இந்த ரயில் பார்க்கப்படுகிறது. இறுதியாக அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் இந்த ஆண்டில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் சேலத்தில் இருந்து ஈரோடு வரைக்கும் இயங்கக்கூடிய மெமு எக்ஸ்பிரஸ் ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ரயில் 24ஆம் தேதி நவம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆக மொத்தம் 2025வது வருஷத்தில் 8 ரயில்கள் தெற்கு ரயில்வேவின் சார்பாக அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. தெற்கு ரயில்வேவுக்கு உட்பட்ட பகுதிகளில் இயங்கக்கூடிய ரயிலாக இந்த ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த 8 ரயில்களும் 25 அறிமுகப்படுத்தப்பட்டது. 26 எத்தனை ரயில் பார்க்கலாம்.